எஸ்ஐ அலகு முறையில் அடிப்படை அளவுகள் 7 இருக்குது. அது என்னென்னா நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளியின் செறிவு, பொருளின் அளவு. இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துக்கான எஸ்ஐ அலகுகள் என்னென்னு பார்க்கலாம். நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலத்துக்கு வினாடி, வெப்பநிலைக்கு கெல்வின். ஆனால் நம்ம நார்மலாக வெப்பநிலையை செல்சியஸில் தான் கேள்விப்படுவோம். ஆனால் வெப்பநிலையோட அலகு எஸ்ஐ முறையில் கெல்வின். மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர், ஒளியின் செறிவு அலகு பார்த்திங்கன்னா கேண்டிலா, பொருளின் அளவுக்கு பார்த்திங்கன்னா மோல். அடுத்து பார்த்திங்கன்னா சிறிய பொருட்களோட நீளம், தடிமன் இதெல்லாம் அளவிடுறதுக்கு வெர்னியர் அளவி மற்றும் திருகலவி இது ரெண்டும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு வானியல் அலகுன்றது பார்த்திங்கன்னா சூரியனோட மையத்திலேருந்து பூமியோட மையத்திற்கு இருக்கக்கூடிய சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அலகு. இதை ஏயோன்னு குறிப்பிடுவாங்க குறியீட்டில். ஒரு வானியல் அலகு பார்த்திங்கன்னா 1.496 10^11 மீட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒளின்றது பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் ஓராண்டுக்கு செல்லக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டுன்னா 9.46 10^15 மீட்டர். அடுத்து விண்ணியலாரம்ன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தூரத்துக்கு, அதாவது சூரிய குடும்பத்துக்கு அப்பால் உள்ள விண்பொருட்களை அளவிடுறதுக்கு, விண்பொருட்களோட தூரத்தை அளவிட விண்ணியலாரம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்றது பார்த்திங்கன்னா 10^-10 மீட்டர்னு சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங்குக்கான குறியீடு A⁻0 இல்லை ஓன்னு சொல்லலாம். ஒரு ஆம்ஸ்ட்ராங்னா 10^-10 மீட்டர். அடுத்து பருமன் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கனமீட்டர். பருமன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பொருளுக்கு பார்த்திங்கன்னா நீளம், அகலம், உயரம் இது மூணும் நம்ம கணக்கிட்டோம்னா அது அந்த பொருளோட பருமன்னு சொல்லலாம். அது கனமீட்டர்னு சொல்லலாம், அல்லது மீட்டர் பவர் 3ன்னு சொல்லலாம். ஒரு மில்லி லிட்டர்ன்றது ஒரு சென்டிமீட்டர் பவர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மில்லி லிட்டர்ன்றது ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர் கியூப். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த திருகலவி, வெர்னியர் அளவி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறது மிகச்சிறிய பொருட்களோட தடிமன் இதை கணக்கிடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. திருகு அளவியோட மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். வெர்னியர் அளவியோட மீச்சிற்றளவு பார்த்திங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா திருகு அளவிக்கு 0.01 மில்லிமீட்டரில் சொல்கிறாங்க, வெர்னியர் அளவிக்கு 0.01 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வெர்னியர் அளவுக்கு மில்லிமீட்டரில் சொல்லணும்னா 0.001 மில்லிமீட்டர், ஒரு 0 ஆட் ஆகும் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால. அடுத்து இயற்பியல் தராசோட துல்லியத்தன்மை இது பார்த்திங்கன்னா 1 மில்லிகிராம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் லேபில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை அறிவியல் ஆய்வுக்கூடத்துலேயும் பயன்படுத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா 1 மில்லிகிராம், அதாவது 1 கிராம் அதோட 10 மடங்கு குறைவு தான் 1 மில்லிகிராம். இந்த அளவுக்கு துல்லியத்தன்மை அளக்கிறதுக்கு இயற்பியல் தராசு பயன்படுத்துகிறாங்க. நன்றி.